அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான பரக்கத்தை பொழியக்கூடிய ஷாபானுடைய முதல் பிறை தினத்துல இருக்கோம். இந்த நாள்ல நம்மளோட கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய, நம்மளோட வட்டி கடன், லோன் கடன், நகைக்கடன் அனைத்தையும் தீர்த்து, இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய, வருடம் முழுவதும் பர்ஸ் எப்போதும் நிறைந்தே இருக்கக்கூடிய, இன்னும் பணம் வரக்கூடிய வழிகளிலெல்லாம் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய, இன்னும் நம்மளுடைய சம்பளத்திலும், நம்மளோட வியாபாரத்திலும், நம்மளோட வேலைகளிலும் பரக்கத்தை பொழியக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவ தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த முதல் பிறை பிறந்த தினத்துல நீங்க இந்த வஜீஃபாவ செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்ல உங்களால செய்ய முடியல அப்படின்னா, இன்றிலிருந்து ஷஅபான் 15க்குள்ள நீங்க இந்த வஜீஃபாவ செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அருளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பொழிந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் கடனால தன்னோட வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிறாங்க. நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. காரணம் கடன் தான். அந்த கடன் எதற்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, தன்னோட ஆடம்பரமான செலவுக்காக அல்லது அவசியமான செலவுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்படி தன்னுடைய ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக ஒரு கடன்ல போய் மாட்டிக்கிட்டு, இன்றைக்கு அந்த ஆசைகளை அடைந்து கொண்ட ஆசைகளையும் அனுபவிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்ல அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ஒரு திருமண வாழ்க்கைக்காக வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த திருமணத்துல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா கடன் அவங்கள ஆட்டி படைக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கடனால கஷ்டப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பரக்கத் இல்லாம இருக்கிறது தான் காரணம். எனவே பரக்கத்த அதிகப்படுத்தணும். நிறைய அமல்கள் இருக்கு. நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு. இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது வருடம் முழுவதும் உங்களுக்கு பர்ஸ நிரப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. இந்த வருஷம் முழுக்க உங்களோட உணவிலையும் சரி, உங்களோட வருமானத்திலையும் சரி, அல்லாஹ்வினுடைய பரக்கத் வந்து கொண்டே இருக்கும். எனவே இனிமே உணவுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்ல. வருமானத்துல பரக்கத் இல்ல, போதிய அளவு எங்களுக்கு சம்பளம் இல்ல அப்படின்ற கவலையே வேணாம். ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத்த வச்சுட்டான் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்திலேயே நீங்க நிறைய தேவைகள அடைந்து கொள்ள முடியும். அந்த தேவைகள அடைந்து கொண்டு அத உணராம இருக்க மாட்டீங்க. அத அடைந்து கொண்ட பிறகு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைச்சு, நீங்க ஒரு காரியத்த செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு திருப்தி இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. காரணம் பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத பிறை 1லிருந்து 15க்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம். இந்த வஜீஃபாவ நம்ம 7 அரிசி, 7 கிராம்ல தான் பண்ண போறோம். இந்த வஜீஃபாவ செய்யக்கூடியவங்களுக்கு வருடம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்கும். அவங்களுக்கு ஒருபோதும் பணக்கஷ்டமோ, உணவுக்கு கஷ்டமோ இருக்காது என்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ரிஸ்க் இந்த வருஷத்துல அல்லாஹ் உங்களுக்கு தனித்துவமா கொடுப்பான். உங்களோட வீட்லயும் சரி, உங்களோட கடைகள்லயும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, யாருக்குமே வருமானம் இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு வருமானத்த அல்லாஹ் கொடுப்பான். உங்கள தேடி நபர்கள் வந்து அந்த பொருட்கள வாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்த போடுவான். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு அமல இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டாயம் செய்து வச்சுக்கோங்க. வீட்லயும் செஞ்சு வச்சுக்கோங்க. கடைக்கும் நீங்க ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது பரக்கத்தின் வாசல உங்களுக்கு திறந்து வைக்கும். நம்ம நல்ல அமல்கள் தான் நம்ம செய்ய போறோம். நம்ம எந்த தீங்கான காரியமும் செய்யல. அதோட புனிதமான பரக்கத் வாய்ந்த ஷஅபானுடைய மாசத்துல ஒரு விஷயத்த நம்ம தொடங்கி வைக்கிறோம். அல்லாஹ்விடத்துல துஆவ கேட்டுட்டு இந்த அமல நம்ம செய்யறோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒன்று சேர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய பலன கொடுக்கும். இப்போ என்ன அமல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அமல நீங்க செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிடம் வரைக்கும் செலவாகும். நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு கப்ல 7 அரிசி, 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு அரிசி, ஒரு கிராம்ப கையில எடுத்துக்கோங்க. அதுல 11 முறை தரூத இப்ராஹிம் ஸலவாத்து, இடையில யா ரஸாக் 70 முறை, இறுதியாக 11 தடவை தரூத இப்ராஹிம் ஸலவாத்த ஓதி அதுல ஊதணும். இப்படியே தான் நம்ம 7 அரிசி 7 கிராம்ல ஓதி ஊதணும். அதாவது ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் 11 முறை ஸலவாத்து, நடுவுல யா ரஸாக் 70 முறை ஓதி, இப்படியே நீங்க ஊதி தனித்தனியாக நீங்க எடுத்து வச்சிரணும். ஒரு அரிசி, ஒரு கிராம்பு எடுக்குறீங்க. இந்த அமல முடிக்கிறீங்க. தனியா வச்சிர்றீங்க. இன்னொரு அரிசி, இன்னொரு கிராம்ப 2யும் சேர்த்து எடுக்குறீங்க. இந்த அமல முடிக்கிறீங்க. தனியா வச்சுக்கோங்க. இப்படியே
7 அரிசி, 7 கிராம்ப ஒன்று சேர்த்து தான் எடுக்கணும். தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியே செஞ்சு முடிச்சுட்டு தனியா வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இறுதியாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. என்னுடைய ரிஸ்கின் வாசல திறந்து வை யா அல்லாஹ். எங்கள் மேல பரக்கத்த பொழி. எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வியாபாரம், வேலைகள்ல பரக்கத் செய் யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சுக்கிட்டு, அந்த அரிசி, கிராம்ப ஒன்றாக நீங்க இணைத்து, நீங்க பர்ஸ்லயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய பெட்டிகள்லயோ நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் கடைகள் அப்படின்னாலும், நீங்க கடையில பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இது பணம் புழங்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். இத வந்து அரிசியில நம்ம போடக்கூடாது. இந்த அரிசிய 1 வருடம் வரைக்கும் நீங்க அதே இடத்துல நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா, அரிசி கெட்டு போகாது. ஏன்னா, கிராம் இருக்கிறனால அந்த அரிசியினுடைய தன்மை மாறாது. அரிசி எப்போதுமே அரிசியாகவே இருக்கும். அதுல வண்டோ, பூச்சியோ வராது. இன்னும் நீங்க கைப்படாத இடத்துல, ஈரம் எதுவும் படாத இடத்துல, ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் கூட வாங்கி, நீங்க இந்த பொருள போட்டு, நீங்க பர்ஸ்லயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோலயோ நீங்க வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது செல்வத்தை உங்க பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமத்தை தான் ஓதுறோம். இன்னும் ஸலவாத்த தான் ஓதுறோம். ஸலவாத்தும் அல்லாஹ்வினுடைய பெயரும் இணைக்கப்பட்ட இந்த அமல் ஒருபோதும் தீங்கானதை செய்யாது. உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் கண்ணியமா, மரியாதையா, அந்தஸ்தா நீங்க போய் வரலாம். இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய அருளும், கிருபையும், பரக்கத்தும் உங்கள் மேல பொழியும். எனவே கடன்ல கஷ்டப்படுறவங்க, நகைய திருப்ப முடியல, வீட்ட திருப்ப முடியல, லோன் அடையல அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்க இந்த வஜீஃபாவ நீங்க ஒருபோதும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றிலிருந்து 15 நாளைக்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வளர்பிறையில எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, பிறை வளருவது போல நமக்கு வளர்ந்து வரும். எனவே பரக்கத்து உங்களுக்கு வளரணும் அப்படின்னா, சீக்கிரமா இந்த அமல முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.